தோற்றத்தில் சிறியதாகவும் தோன்றிய பின் பெரியதாகவும் விளங்கும் எம் தூய தெரேசாவின் கார்மல் சபையின் நிறுவனர் அன்னை எலிஸ்வா 1831 ஆண்டு அக்டோபர் 15 நாள் கேரளாவில் உள்ள வராப்பொலி உயர் மறை மாவட்டத்தின் ஓச்சந்துருத்து எனும் பங்கிலுள்ள கூனமாவு எனும் சிற்றூரில் வைப்புசேரி குடும்பத்தை சார்ந்த தொம்மன் மற்றும் தாண்டா தம்பதியினருக்கு ஒரு வரமாக வந்துதித்தார். சிறு வயது முதலே வீட்டுக்கல்வி மூலம் மெருகேற்றப்பட்டு ஞானத்துடன் வளர்க்கப்பட்ட அன்னை எலிஸ்வா தம் 16ஆம் வயதில் வதரு என்பவரின் வலக்கரம் பற்றி மணவாழ்வில் நுழைந்தார். இவர்களின் இனிய இல்லற வாழ்வுக்கு பரிசாக தோன்றினார் அன்னா என்ற அழகிய குழந்தை. இந்த புண்ணிய பூக்கள் மீது புயல் காற்று வீச தன் மகளை ஈன்ற 1½ ஆண்டில் அன்னை எலிஸ்வா கைம்பெண் ஆனார். இறை திட்டத்தை மறுப்பின்றி ஏற்ற நம் அன்னை 14 ஆண்டுகள் ஆழ்ந்த ஜெபத்தில் தன் வாழ்நாட்களை கழித்தார். ஒரு நாள் தன் உள்ளத்தை வருடிக் கொண்டிருந்த எண்ணத்தை அருட்பணி லெயோபோல்டு என்ற கார்மல் சபை குருவிடம் வெளிப்படுத்த அவரும் அன்னைக்கு அறவழியில் துறவு வாழ்வு பூண துணை செய்தார். இப்புனித துறவு பயணத்தில் மகள் அன்னாவும் தங்கை தெரேசியாவும் இணைந்தனர். இவ்வாறு வராப்பொலி பேராயர் பெர்னார்டின் அனுமதியுடன் 1866 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 நாள் லெயோபோல்டு அடிகளார் உத்தரிய உடை அளித்து TOCD எனப்படும் பெண்களுக்கான பாதுகை அணியா கார்மல் 3ஆம் சபையின் உறுப்பினர்களாக இவர்களை அங்கீகரித்தார். இவ்வாறு உருவானதே கேரளாவில் பெண்களுக்கென தோன்றிய முதல் துறவற சபையான TOCD. துவக்க காலத்தில் அடைப்பட்ட கார்மல் சபையின் ஒழுங்கு நூலின் அடிப்படையில் வெளியுலக தொடர்பின்றி வாழ்ந்த இவர்கள் 1868 பேராயர் பெர்னார்டின் அறிவுரையை ஏற்று கல்வி பணியை துவங்கினர். பின்னர் மாணவியர் தங்கும் விடுதி, ஆதரவற்றோர் இல்லம் துவங்குதல் என்று இவர்களின் பிற மறைப்பணிகளும் வளர்ந்தது. 1890 ஆண்டு செப்டம்பர் 17 நாள் திருத்தந்தையின் ஆணைப்படி வராப்பொலி உயர் மறை மாவட்டத்தின் எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது லத்தீன் மற்றும் சிரியன் மரபு சகோதரிகளும் TOCD சபையின் 2 கிளைகளாக பிரிந்தனர். பின்னர் 1890 ஆண்டு நவம்பர் 11 நாள் லத்தீன் சகோதரிகளுக்காக வராப்பொலியில் ஒரு இல்லம் துவங்கப்பட்டு தூய தெரேசாவின் கார்மல் சபை காங்கிரிகேஷன் ஆஃப் தெரேசியன் கார்மலைட்ஸ் என்ற பெயருடன் இச்சபை புனரமைக்கப்பட்டது. சகோதரிகள் கல்வி பணி, மருத்துவப் பணி மற்றும் காலத்திற்கு ஏற்ற மறைப்பணிகளை பற்பல இடங்களில் செய்து வருகின்றனர். 1912 ஆண்டு ஜூலை 18 நாள் தனது சீரான ஓட்டத்தை நிறைவு செய்து அன்னை எலிஸ்வா தன் 82 வயதில்
இறைவனில் ஐக்கியமானார். அன்னை எலிஸ்வாவின் அஸ்தி 1997 ஆண்டு செப்டம்பர் 10 நாள் வராப்பொலியில் உள்ள ஸ்மிருதி மந்திரில் வைக்கப்பட்டு பொதுமக்களால் வணக்கம் செலுத்தப்படுகிறது. இன்றும் ஏராளமான மக்கள் அங்கு வந்து அன்னையின் பரிந்துரையை பெற்று நன்றி செலுத்தி வருகின்றனர். இச்சபை சகோதரிகள் எண்ணத்திலும் எண்ணிக்கையிலும் வளரத் துவங்கியதன் விளைவாக 1971 ஆண்டு பாப்பிரை சபை என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை எலிஸ்வா அகில உலக திருச்சபைக்கு ஆற்றிய போற்றுதற்குரிய பங்களிப்பினை பாராட்டும் வண்ணம் 31 மே 2008 அன்று இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டு அவரது புனிதர் பட்டத்திற்கான மறைமாவட்ட செயல்முறைகள் வராப்பொலி உயர் மறை மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டது. மேலும் 8 நவம்பர் 2023 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிக்கப்பட்டார். கூனமாவில் விதையாய் ஊன்றப்பட்டு இன்று விருட்சமாய் வளர்ந்து விரிந்து நிற்கும் எம் சபையின் தலைமையகம் 1977 முதல் எர்ணாகுளத்தில் உள்ள இடப்பள்ளியில் செயின்ட் ஜோசப்ஸ் வித்யா பவனுக்கு மாற்றப்பட்டது. தற்போது எம் சபை 9 மறை மாநிலங்களையும் 2 மறை வட்டங்களையும் கொண்டுள்ளது. வட தமிழகத்தில் உள்ள எம் விமலா மறை மாநிலமும் அவற்றில் ஓர் அங்கமாகும். தமிழகத்தின் 7 மறை மாவட்டங்களில் எம் மறை மாநில சகோதரிகள் பணி செய்து வருகின்றனர். எமது சிடிசி சபையில் 1400க்கும் மேற்பட்ட சகோதரிகள் உலகெங்கும் 78 மறை மாவட்டங்களில் 210 இல்லங்களில் பணி செய்கின்றனர். 4 உயர்கல்வி நிறுவனங்கள், 178 பள்ளிக்கல்வி கூடங்கள், 5 மருத்துவமனைகள், 50 மருந்தகங்கள் மற்றும் நலவாழ்வு மையங்கள், 40 மாணவியர் தங்கும் விடுதிகள், 21 பெண்களுக்கான நலவாழ்வு இல்லங்கள், 42 சமூக பணி மையங்கள் போன்ற நிறுவனங்களில் இந்தியா, இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காலம் கேட்கும் பணிகளை களத்திலாற்றி திருச்சபையோடு தோள் கொடுத்து நிற்கும் எம் சிடிசி சபை சகோதரிகளோடு இணைந்து இறை பணி புரிய ஆர்வமுள்ள உள்ளங்களை அன்புடன் அழைக்கிறோம்.